நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 21, 22, 23 வசனங்கள். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவச்சனங்களாக நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்த்தாள் மரியாளின் சகோதரனாகிய லாசரு மரித்து 4 நாள் ஆன பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வருகிற செய்தியை அறிந்து அவரிடத்தில் சென்று மார்த்தாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். ஒரு வேதனையோடு தேவனிடத்தில் சில காரியங்களை, தன்னுடைய இருதயத்தில் இருந்த காரியங்களை மார்த்தாள் சொன்ன பொழுது கர்த்தர் அவளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதுதான் அவன் உயிர் தெழுந்திருப்பான். ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் லாசருவை உயிரோட கூட எழுப்ப போகிறார். ஆனா அதன் பிற்பாடு அதே யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 32, 33, 34 வசனங்களை வாசித்தீங்கன்னா, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். அதனுடைய 35வது வசனத்தையும் வாசிங்கன்னா, இயேசு கண்ணீர் விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே சம்பவத்தின் தொடர்ச்சி தான் இந்த வசனங்கள். ஆனா இந்த இடத்துல மரியாள் வந்து, ஆண்டவரை, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவளுக்கு பதில் கொடுக்கவில்லை, அவளுக்கு நடக்க போதை அறிவிக்கவும் இல்லை. ஆனா அதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே செய்தது என்ன தெரியுமா? மார்த்தாள் மரியாளின் சகோதரனாகிய லாசருவை உயிரோடு எழுப்ப என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்ய முற்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே கேட்கிறார், அவனை எங்க வச்சீங்க அப்படின்னு கேட்டு, தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவர் என்ன பண்றாரு? அவனுக்காக கண்ணீர் விடுறாரு. உடனே செயல்படுறாரு. உடனே அவனை உயிரோட எழுப்ப என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல மார்த்தாள் மரியாள் இவர்கள் இருவரும் ஆண்டவர் கிட்ட வந்து ஒரே காரியத்தை தான் சொல்றாங்க. ஆனா மார்த்தாள் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு தாம் செய்ய போவதை அறிவிக்கிறார். ஆனால் மரியாள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உடனே தாம் செய்ய போவதை செயல்படுத்துகிறார், அதை செய்ய துவங்குகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. ஏன் மார்த்தாள் வந்த உடனே ஆண்டவர் இதை செஞ்சிருக்கலாமே? இது யாவைக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமே. ஆனால் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? மரியாள் அழுகையோடு கூட தன்னுடைய விண்ணப்பத்தை தேவ பாதத்தில் வைக்கிறாள். அவள் வந்து அவர் பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அதன் பிற்பாடுதான் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாள். இதைதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அந்த இடத்தில் ஆளுகை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வராரு. அந்த நேரத்தில் மார்த்தாளை போல இருக்கிறோமா, இல்லை மரியாளை போல இருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உடனே செயல்பட வேண்டுமானால் மரியாளை போல அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் சொல்லுகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சும்மா ஏனோ தானோன்னு, ஆண்டவரே, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த தேவை இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மார்த்தாளை போல விண்ணப்பங்களால் அவருடைய பாதத்திலே, அவருடைய சமூகத்தில், அவரிடத்தில் சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? வசனித்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்ல தேவன் விரும்புகிற பிரகாரம் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? தேவன் விரும்புகிற ஜெபம் மரியாதை போல அவருடைய பாதத்தில் விழுந்து தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து அழுகையோடு கூட தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். தன்னுடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லுகிறாள். அன்னாளின் வாழ்க்கையிலும் மிகுந்த கண்ணீரோடு கூட தன்னுடைய இருதயத்தை அன்னாள் தேவ சமூகத்தில் ஊற்றினாள். தேவன் அவளை நினைத்தருளி அவள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். அதே போலதான் மரியாளும் தன்னை முழுமையாக தேவன் பாதத்தில் அர்ப்பணிக்கும்படி அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாள். தேவ பிள்ளை, அவனுடைய கண்ணீரை யாரிடத்திலும் அல்ல,
யாருடைய சமூகத்திலும் அல்ல. உன்னுடைய கண்ணீரை தன்னுடைய துருத்தியிலே வைத்து அதற்கு பலனளிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உன்னுடைய கண்ணீரை ஊற்றுவாயானால், அவருடைய பாதத்திலே ஊற்றுவாயானால் நிச்சயம் அதற்கு பலன் உண்டு. நிச்சயம் அதற்கு தேவன் பதில் தருவார். உடனே அவர் செயல்பட எழுப்புவார். அழுகையோடு கூட தேவ சமூகத்தில் நீ உன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது உன்னை அலட்சியம் பண்ண தேவன் மனிதன் அல்ல. எந்த மனுஷனும் யாருடைய கண்ணீருக்கும் முழுமையான பலனையும் பதிலையும் கொடுக்க முடியாது. மனுஷ சமூகத்தில் கண்ணீரை ஊற்றுவது அது வீணாய் போகும். கண்ணீரை கிரியாய் பார்த்து அதற்கு பலன் அளிக்கிற தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் அதை ஊற்றினோமையானால் அதற்கு நீதி செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். கண்ணீருக்கு பதில் கொடுக்காமல் அவர் போகவே மாட்டார். உடனே எழுந்தருளுவார். அவர் சமூகத்தில் அவர் பாதத்திலே விழுந்து அழுத மரியாளையும் அவளோடு கூட அழுத யூதர்களையும் கண்ட உடனே அவர் செயல்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் கண்ணீர் விட்டார். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளை கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரும் நமக்காக கண்ணீர் வடிக்கிறார். எப்பொழுது நம்முடைய கண்ணீரோடு கூட தேவனுடைய கண்ணீரும் இணைக்கிறதோ அப்பொழுது நம்முடைய கண்ணீர் நிறுத்தப்படும். நம்முடைய கண்ணீர் களிப்பாய் மாறும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதற்காக அழுகிறோமோ அந்த காரியத்தில் ஒரு நன்மையை நம்முடைய கண்கள் காணும்படியாய் நம்முடைய தேவன் செய்வார். எந்த நன்மையை கண்டால் நம்முடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீர் நிற்குமோ அந்த நன்மையை தேவர்களாகி நாம் சுந்தரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் தேவ சமூகத்தில் ஏனோ தானோ ஜபிக்காம, வேற யார்கிட்டயோ போய் அழாம, மனுஷங்க கிட்ட அழாம, தேவ சமூகத்துல தேவனிடத்துல தேவனுடைய பாதத்துல வந்து நம்முடைய கண்ணீரை விலை உயர்ந்ததாய் பார்க்க அதற்கு பலனளிக்கும்படியால் அதை துருத்தியிலே சேர்த்து வைக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் நம்முடைய கண்ணீரை ஊற்றினோமையானால், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுத்தோமையானால் நிச்சயமாக அவர் நமக்கு பதில் தந்து நமக்கு நன்மை செய்து நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எந்தெந்த காரியங்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த காரியங்களிலே நமக்கு ஒரு நன்மை செய்து நீதியை சரி கட்டி நம் மீது நம்முடைய தேவன் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக நமக்காக அவர் கண்ணீர் சிந்தி நம்முடைய கண்ணீரை முழுவதும் துடைத்து நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, இந்த சம்பவத்துல இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். யார் இந்த மரியாள் தெரியுமா? பாவியாக எண்ணப்பட்டவள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தனக்கு ஒரு விடுதலை கிடைத்த உடனே, தன்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்ட உடனே, தன்னுடைய தேவன் தனக்கு செய்த நன்மையை உணர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்து தலைமுடியால் அதை துடைத்து விலையுயர்ந்த பரிமள தைலத்தை பாதத்திலே ஊற்றி அவருடைய பாதங்களை முத்தமிட்டவள். தேவபிள்ளைகளாகி நாமும் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு பிரச்சனை வந்த உடனே தேவ சமூகத்துல வந்து ஆண்டவர் கிட்ட அழுது ஜெபிச்சிட்டா ஆண்டவர் எல்லாமே பார்த்துப்பாரா அப்படி கேட்டா நிச்சயமா இல்லை. பாவத்தோடு கூட பாதத்தில் அமர்கிறவர்களா இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்து இனி நான் அதை செய்ய மாட்டேங்கிற உணர்வோடு பாவத்தை விட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவருடைய பாதத்தில் விழுந்து நம்முடைய விண்ணப்பங்களை கண்ணீராய் அவருடைய பாதத்தில் ஊற்றும் பொழுது அதற்கான பதிலை நம்முடைய தேவன் நமக்கு தந்து நிச்சயமாய் நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றி நம்முடைய ஜெபத்தின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு பதில் தந்து நம்மை உயர்த்தி நம்மளே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.